எப்படியோ நாங்க வரலினாலே எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதே, அதுவே சந்தோஷம்தான். நீங்களும் வந்திருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும் மாமா. அதான் இப்ப வந்துட்டாருலடா, அப்புறம் என்ன? அதெல்லாம் சரிதான். இவ்வளோ தூரத்துல இருந்து நாங்க வந்திருக்கோம். வந்தவங்களுக்கு ட்ரீட் கீட்டு எதுவும் இல்லையா? ட்ரீட்டா? என்ன நீ? ஏமா அத நேத்து இன்னைக்குன்னு கறியா விருந்து ஆக்கி போட்டோம்ல, அப்புறம் என்ன? ஆமா ஆமா, கறிச்சோறு தின்னு ஏப்ப விட்டா எல்லாம் முடிஞ்சிருமா? ட்ரீட்னா பெருசா வைக்கணும். கடை ஓடட்டும், நல்லபடியா வச்சிடுறேன். கடை ஓடுனா நீ எப்படி வைப்ப? கடன்ல நல்லபடியா வியாபாரம் நடந்தா தானே நீ வைப்ப. இந்த நக்கல் நையாண்டி தானே ஆகாது. பாரு, அம்புட்டு தூரத்துல இருந்து வந்திருக்கோம். ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு பவுன் செயினை போட்டுரு. ஏங்கடியம்மா, இது உங்களுக்கே ஓவரா இல்லையா? கடை வைக்கவே காசு இல்லாம கஷ்டப்பட்டு கடனை வாங்கி நடத்திட்டு இருக்கான். இதுல வேற ஆளுக்கு ஒரு பவுன் போட்டா அவன் என்ன இதுக்கு ஆவறது? இங்க பாருங்க மாமா, நீங்க அதெல்லாம் பேசக்கூடாது சொல்லிட்டேன். நாங்க அப்படிதான் கேட்போம், இது எங்களோட உரிமை. நான் நிரஞ்சன் கடை வச்சான், சாப்பாடாக்கி போட்டான், சாப்பிட்டான்னு சொல்றது பெருமையா? நிரஞ்சன் கடை வச்சான், ஆள் ஆளுக்கு ஒரு பவுன் செயின் போட்டான்னு சொல்றது பெருமையா? காலம் முழுக்க நாங்க சொல்லிக்கிட்டாவது திரிவோம்ல, ஒரு பவுன் செயினை வாங்கி மாட்டினா அவ்வளவுதானே. கடையில வியாபாரம் நல்லபடியா நடக்கட்டும். ஆளுக்கு ஒரு பவுன், நான் 2 பவுன்லயே போட்டுறேன். டேய், அப்பனா அண்ணி கேட்டதான் செய்வ, எனக்கெல்லாம் செய்ய மாட்டேன், அப்படிதானே? அக்கா, உனக்கும் தான்க்கா. ஆளுக்கு சேர்ந்து பாவம் எப்படி ஓட்டுறாங்க. இங்க பாருப்பா, எனக்கெல்லாம் செயின் எல்லாம் வேண்டாம். அதுக்கு பதிலாக எனக்கு பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்துரு. எனக்கெல்லாம் பிரேஸ்லெட்லாம் வேணாம்பா, எனக்கு ஒரு வீடே வாங்கி கொடுத்துரு. ஏமாமா, காரே கேட்டுருங்களே, காரே வாங்கி கொடுத்துட்றேன். அதுவும் சரிதானே, அப்ப அதையே வாங்கி கொடுத்துரு. ஏனி ராத்திரி பிள்ளைங்க எல்லாத்தையும் வெளியே நிற்க வச்சு திருஷ்டி கழிச்சு விட்றேனா? நீ ரோட்ல போறவ வரவ எல்லாம் என்ன வீட்டில் சிரிச்சு கலகலன்னு இருக்கீங்க. பிள்ளைங்களாம் வந்திருக்கா, என்ன உங்க மாப்பிள்ளை வந்திருக்காரு, அவங்க வந்திருக்காங்க, இவங்க வந்திருக்காங்களான்னு பேசாதவ பாவம் பண்ணுனவ. ஆமா நீ, நானும் தான் பார்த்தேன். எல்லாரும் என்ன இப்படி சிரிச்சு கலகலன்னு இருக்கீங்கன்னு அப்படிதான் கண்ணு வைக்கிற ஆளுக. பூசணிக்காய் வாங்கி மொத்த பிள்ளைங்களும் உட்கார வச்சு சுத்தி போட்டுறணும். என்னவா, என்ன பண்றீங்க? நாங்க என்னமா பண்ணுவோம், சும்மா அப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன். எதுவும் சாப்பிட்றீங்களா? காப்பி எதுவும் வச்சு கொடுக்கவா? ஒன்றும் வேண்டாமா, வனசை இப்பதானே சாப்பிட்டேன், வயிறு நிறைஞ்சு போச்சுமா. இதுக்கு மேல எதுவுமே சாப்பிட்டாலும் இறங்காது. கொஞ்சோண்டு காப்பி குடிங்கம்மா, காப்பி வச்சு தரேன். இருக்கட்டுமா, போதுமா. எல்லாம் நல்லா இருந்துச்சு. யார் சமையல் பண்ணது? நாங்க 2 பேரும் தாம்மா. சரிம்மா, எல்லாம் நல்லா இருந்துச்சு. படுக்கையை விரிச்சு விடவா? படுக்கிறீங்களா? படுப்போம், என்ன அவசரம்? கடையெல்லாம் எப்படி இருக்கு? கடையெல்லாம் நல்லா விலாசமா நல்லாதாம்மா இருக்கு. சரி. ஏனி வண்டி எடுக்க சொல்லி போய் இவங்களுக்கு கடையை காட்டிட்டு வந்துருவோமா? நாளைக்கு போகலாம். இன்னைக்கு தானே அலைச்சல், நேற்று ராத்திரி தான் வந்திருக்காங்க. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிம்மா, இருக்கட்டும். இதனால என்ன, நம்ம கடை எப்ப வேணும் பார்த்தா என்ன, பார்த்துட்டு போறது. அப்புறம் நிரஞ்சனுக்கு ஏதாவது பொண்ணுக்குன்னு பார்த்துருக்கீங்களா? கல்யாண வயசு வேற வந்துருச்சு, இப்போ தொழிலும் அமைஞ்சு போச்சு. ஒரு நல்ல பொண்ணை பார்த்தா கட்டி வைக்க வேண்டியதானே? நம்ம இருக்கும்போது ஒரு பேர பிள்ளைகளை பார்த்துட்டு போறது. பாக்குறது என்ன, ஒரு பொண்ணு மனசுல இருக்கா. அப்படியா? நம்ம சொந்தக்கார பிள்ளையா? சொந்தக்கார பிள்ளைன்னு இல்லம்மா, கொஞ்சம் தெரிஞ்ச பிள்ளை. என்ன 2 பேரும் விரும்புறாங்களா? அப்படியே இருந்திருந்தா தான் நாங்க இந்நேரத்துக்கு கல்யாணத்தை முடிச்சிருப்போமே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, 2 பேர் ஃப்ரெண்டு தான். இருந்தாலும் ஒரு பக்கம் தயக்கமா இருக்கு, எப்படி அந்த பொண்ணுகிட்ட கேட்கறது வைக்கிறதுன்னு. இதுல என்னமா இருக்கு? பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வைக்க போறான் இல்லையா? அவங்க பாட்டுக்கு அவங்க ஜோலியை பார்த்துட்டு இருக்க போறாங்க. இருங்க, அந்த பொண்ணை கூப்பிடுறேன், நீங்களே பாருங்க. என்ன சொல்றீங்க? பொண்ணு இங்கே இருக்கா? ஆமாம்மா, அந்த பொண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரத்துக்கு கடையே வச்சிருக்க முடியாதுன்னா பாத்துக்கோங்களேன். அப்படியா? ஆமாம்மா, எங்ககிட்டயும் சுத்தமா காசு இல்லை. புள்ள கல்யாணத்துக்கே கடை வாங்கி தானே எல்லாம் பண்ணணும். கடன் கட்டுறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு சரியா இருக்குது. 5 லட்ச ரூபா சொல்லிவிட்டாங்க கடைக்கு. அப்புறம் எங்கிட்டு போகிறது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அமைஞ்சா அமையட்டும், அமையாட்டி போகட்டும்னு விட்டுட்டோம். அப்புறம் இந்த பொண்ணு தான், நான் 4 லட்சம் தரேன், நிரஞ்சன் சம்பாரிச்சு 1 லட்ச ரூபா வச்சுருந்தான். அந்த பொண்ணு மட்டும் காசு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, தொழிலும் அமையாது, ஒன்றும் அமையாதுமா. ஆனால் எதையும் எதிர்பார்க்கவே இல்லை. அப்பா அம்மா இல்லாத புள்ள. நாங்களும் அதெல்லாம் வேண்டாமான்னு சொன்னோம். என்கிட்ட இருந்தாலும் சும்மா தான் இருக்கும், என் கல்யாணத்துக்காக தான் நான் சேர்த்து வச்சிட்டு இருக்கேன், இருக்கட்டும், நான் பொறுமையாக வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டுருச்சு. இந்த காலத்துலலாம் பெற்றவங்களுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்காத பிள்ளைங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்படி ஊர் பேர் தெரியாத பிள்ளை இப்படி கொடுத்து உதவுதுன்னா, இப்படியாப்பட்ட பிள்ளை நம்ம வீட்டுக்கு வர்றது ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சு. இந்த பிள்ளையெல்லாம் விட்டுறாதீங்கம்மா, பிடிச்சிருங்க. அதுதாம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த இருங்க, கூப்பிடுறேன். லைலா வரேம்மா. இந்த வராலாமா? அம்மா கூப்பிட்டீங்களாம்மா? ஆமாம்மா. இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்துருக்கனே, எங்க பார்த்துருக்கேன்? அம்மா சொன்னேன்ல, பொண்ணு. சரிம்மா. இவங்க அந்த காஞ்சனா அவங்களோட பாட்டி தானே?
பொண்ணு எப்படிமா இருக்கா? நல்லா இருக்காம்மா. பொண்ணு நல்லா கண்டு கலகா லட்சணமா இருக்கா. அம்மா நீங்கள் எதுவும் கேட்டு பாருங்கம்மா. என்னம்மா என்னதுமா? அதாம்மா முதல்ல சொன்னோம்ல நிரஞ்சனை கட்டிக்கிறதுக்கு, கேளுங்க. நாங்கள் 2 பேரும் போய் அங்கிட்டு நிற்கிறோம். நான் கேட்குறேன். அண்ணி அந்த பழைய சோறுல வடகம் போடுவோம்னு சொன்னோம்ல, அதை எடுத்து வச்சோம், இன்னும் போடவே இல்லை பாருங்க. வாங்க அதை எடுத்து போட்டு வந்துடலாம். வாங்க நீ. மடி என்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லாம இருக்குமா பாட்டி? நல்லாவே இருக்கு. எப்படிமா இருக்க? அந்த ஊர்ல இருந்து அடிச்சு தோத்தன என்ன பாட்டி? இருக்கிறவங்களுக்கு ஒரு இடம், இல்லாதவங்களுக்கு பல இடம். எங்கிட்டு போனாலும் என்னை காப்பாத்திக்கிறதுக்கான வழி எனக்கு தெரியும். அதான் ஏதோ அந்த ஊர்ல இருந்து விட்டு வந்தாலும் இங்க நான் நிம்மதியா இருக்கேன். மடி மன்னிச்சிருமா. என் வீட்டு சிரிக்குமாவ அந்த வேலை பார்த்துருக்கா. அதுக்கப்புறம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நாங்க பல வாட்டி யோசிச்சிருக்கோம். ஆனா நீ தான் அந்த ஊரை விட்டு வந்துட்ட. எங்க இருக்குன்னு கூட தெரியல. இதுல என்ன பாட்டி இருக்கு? அவங்கவுங்க பண்ற பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் அவங்கவுங்க அனுபவிப்பாங்க. எம்மாடி நீ சொன்ன மாதிரியே தாமா அந்த குடும்பத்துல ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லாத ஒரு பொழப்பு தான். இதுக்குன்னு நான் அவங்களுக்குலாம் சாப விடுறேன்னு நினைக்காதீங்க. நொந்து போயிட்டேம்மா, நொந்து போயிட்டேன். அந்த ஊரை விட்டு வரும்போது அப்பா அம்மா இல்லை. இது என்ன பண்ண போறோம், எங்க போக போறோம்னு தெரியாம ஏதோ ஒரு மூளைக்கு போகணும்னு பஸ் ஏறி வந்தேன். ஆனா இன்னைக்கு எனக்கு இப்படிப்பட்ட உறவுகள்லாம் கிடைக்கும்னு நினைச்சு பார்க்கல. எம்மாடி உன் நல்ல மனசுக்கு நீ நல்ல இடத்துக்கு தாமா வந்திருக்க. இதுவும் வேற யாரும் கிடையாது. என் பேரன் இருக்கால, காஞ்சனாவோட அண்ணன் தம்பி, அந்த தம்பியோட பொண்டாட்டியோட வீடு தான் இது. கடவுளே, மறுபடியும் நான் இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கேனா? இது தெரிஞ்சிருந்தா நான் இந்த பக்கம் தலை வச்சு கூட படுத்திருக்க மாட்டேன். ஏற்கனவே நொந்து போயிருக்கேன், இதுல மறுபடியுமா? ஐயோ அம்மா அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. என் புள்ள குடும்பம் வேணா அப்படி இருக்கலாம், ஆனா என் பேத்தி குடும்பம் அந்த மாதிரி கிடையாது. தங்கமானவங்க. இப்ப கூட நீ இந்த வீட்டுல இம்புட்டு பெரிய உதவி செஞ்சிருக்கேன்னு சொல்லி உன்னை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த காசுக்காகலாம் சொல்லல. எங்க வீட்டு பேரன் என் நிரஞ்சனை நீ கட்டிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஐயோ என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, அவங்களாம் அப்படி கெட்ட புத்தி கொண்டவங்களா இருந்தாலும் இவங்க அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இவங்க அப்பையிலேருந்து தெரியும். என் வீட்டுக்கு என் பேத்தி வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு நாள் சண்டை வம்புன்னு மாமியார் மாமனார் நாத்தனார் நங்கன்னு யாருக்கிட்டையும் போட்டது கிடையாது. அவங்க பேசினாலும் அப்படியே அமைதியாக இருப்பா. அப்படியாப்பட்ட பிள்ளைய வளர்த்தவங்க தான் இந்த குடும்பம். இந்த குடும்பம் தான் உனக்கு சரியா இருக்கும். இந்த பையனை கட்டிக்கிட்டு வாழ்க்கையில் சந்தோஷமா இருமா. இப்படியாப்பட்ட சொந்தம் கிடைக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். இங்கெல்லாம் பாரு, நீ நல்லா இருக்க நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ஏதாவது போட்டி போறாம இருக்க இந்த வீட்டில் ஒன்றும் கிடையாது. உனக்கு ஒரு கஷ்டமா நான் காசு தரேன், எனக்கு ஒரு கஷ்டமா நீ காசு தரேன் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து வாடுறாங்க. இப்படியாப்பட்ட குடும்பம் உனக்கு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணுமா. ஏற்கனவே உங்க பேத்தியால நான் பல அவமானத்தைப்பட்டு அசிங்கப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல அடி உத வாங்கி எல்லாம் வந்திருக்கேன். மறுபடியும் அவங்களால இங்கே மறுபடியும் பிரச்சனை வரும். தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு? எனக்கு எதுவும் வேண்டாம். நட்பு நட்பாவே இருந்துட்டு போட்டோம். என் பேத்தியெல்லாம் ஒரு ஆளு நினைச்சு நீ பயப்படுறிய? அவளை எங்க வீட்டுல நாங்களே தொடப்பக்கட்டைக்கு சமமாத்தான் வச்சிருக்கோம். அவ பேசுற பேச்செல்லாம் நீ பெருசா எடுத்துக்கிட்டு நீ பாட்டுக்கு கிளம்பி வந்துட்ட. உனக்கு இந்த அளவுக்கு கொடுமையை நிகழ்த்தி இருக்கான்னு சொல்லி என் பேராண்டியை பிடிச்சி சாத்துன்னு சாத்திட்டான் அவளை. என்னதான் 1000 வேலை அவன் பார்த்தாலும் அவனும் உன்னை நல்ல பிள்ளைன்னு தாம்மா சொன்னான். அந்த பிள்ளைகிட்ட என்னைக்காவது இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்கணும்னு தான் சொன்னான். அதனால எந்த பிரச்சனையும் உனக்கு வராது, சரியா? இல்லைங்க, அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா இங்க உள்ளவங்க என்னை எப்படி நினைப்பாங்கன்னு கூட தெரியல. இப்ப இருக்கிற பாசம் அன்பெல்லாம் அப்ப இல்லாம போயிடும். நீ எதுவும் தப்பா பண்ணுன? நீ ஒரு தப்பும் பண்ணல. தப்பு பண்றவங்களே இந்த காலத்துல தைரியமா தலை நிமிர்ந்து நடக்கும்போது தப்பு பண்ணாத நீ ஏன் அழுதுகிட்டு மூளையில முடங்கி கிடக்கணும்? இல்லைங்க, இந்த சொந்தமும் விட்டு போயிருச்சுன்னா நான் சொன்னாதானே அவங்களுக்கு தெரியும். நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் வச்சா நல்லபடியா நீங்க வாழ்வீங்க, சரியா? சும்மா நீ எதை பத்தி யோசிச்சு மூளையை குழப்பிக்காத. இருந்தாலும் ஒரு மாதிரி பயமா இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சா இங்க பாரு, அப்படி உனக்கு பயமா இருந்துச்சுன்னா சொல்லு, என்ன பிரச்சனை ஏதுன்னு நான் அவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி புரிய வைக்கிறேன், சரியா? இந்த மாதிரி ஒரு குடும்பம் உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணுமா. உங்ககிட்ட எதையுமே எதிர்பார்க்காம இந்த குடும்பத்தில் உள்ளவங்க தான் வீட்டுக்கு மருமவளா கூப்பிடணும்னு நினைக்கிறாங்க. இப்படியாப்பட்ட சொந்தம் கிடைக்க எவ்வளவு புண்ணியம் பண்ணி இருக்கணும். உன் அப்பா அம்மா என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல, ஆனா அவங்க பண்ணின புண்ணியம் இன்னைக்கு உனக்கு ஒரு நல்ல குடும்பம் எப்போது. உனக்காக நான் அவங்க கிட்ட பேசுறேன், சம்மதமானு மட்டும் சொல்லு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ்வளவுதானே. உனக்கு ஒரு பாட்டியா இருந்து உனக்கு நல்லதை நடத்தி வைக்க வேண்டியது இந்த பாட்டியோட பொறுப்பு. தேங்க்ஸ் பாட்டி, தேங்க் யூ so much. நல்லா இருப்படா கண்ணா, நீ நல்லா இருப்ப.